இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், நான் யாரை பின்பற்ற வேண்டும்? என்னுடைய மனதை மட்டுமே பின்பற்ற வேண்டுமா, அல்லது இயேசு விரும்புகின்ற அந்த மனதினை நான் பின்பற்ற வேண்டுமா? ஏனென்றால் இந்த கேள்வி என்பது தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்கும் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. அதுவும் தன்னை பார்த்து கேட்க வேண்டும். நான் எதில் திருப்தி அடைந்தேன்? உணவு, உடை, உறைவிடம், உறவு, நட்பு, பணம், நகை, வேலை, தொழில், எதில் திருப்தி அடைந்திருக்கின்றேன்? எதில் நிறைவடைந்திருக்கின்றேன்? ஏனென்றால் எனக்கு கிடைத்தது போதும் என்று சொல்வதற்கு யாருக்கும் மனது வருவதில்லை. என்னை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்த திருப்திப்படுத்துவதற்காக பலவற்றை செய்கின்றோம். பல நேரங்களிலே அது பிறருக்கு சாதகமாக அமைவதை விட பாதகமாக அமைந்து விடுகிறது. பலரை காயப்படுத்தி கொண்டும் இருக்கின்றது. குடும்பத்தில் எடுத்துக்கொண்டோம் என்றால், இன்னும் சேர்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நபருக்கு, கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ கொடுப்பதற்கான நேரம் இருப்பதில்லை. ஒருவர் தன்னுடைய நேரத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்ள முடியாத சூழலிலே எப்படி அன்பை கொடுக்கிறார் என்று சொல்ல முடியும்? நீங்கள் பணத்தை கொடுக்கலாம், பொருளை வாங்கி கொடுக்கலாம், அவர்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கான எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் கூட இருந்து நேரத்தை செலவு செய்ய முடியாத உங்களால் அன்பு என்ற முக்கியமான ஒன்றை கொடுக்க முடியாத சூழலிலே நீங்கள் உங்களுடைய வாழ்வில் பலவற்றை இழந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதுதான் பொருள்படும். ஆக எது திருப்தி தருகிறது, எது நிறைவை கொண்டு வருகிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நான் இதை கூறுகிறேன் என்றால், இன்றைய நற்செய்தியிலே 2 மனிதர்களை பார்க்கின்றோம். முதலாவதாக தூய திருமுழுக்கு யோவான். இவர் நாட்டிலிருந்து புறப்பட்டு காட்டிற்குள் வாழ்ந்த ஒரு மனிதர். தன்னை ஒடுக்கி வாழ்ந்தவர். காட்டு தேனும் வெட்டு கிளியும் உண்டு வாழ்ந்த ஒரு மனிதர். மனம் மாறுங்கள் என்று மக்களுக்கு அறைகூவல் விடுத்தவர். நீதிக்கு துணை நின்றவர். தவறுகளை தட்டி கேட்டவர். ஆனால் இந்த மனிதருக்கு மக்கள் கொடுத்த பெயர் பேய் பிடித்தவன். இவர் கேட்டது என்ன? மனம் மாறுங்கள் என்பது. அதை போன்று இதற்கு வித்தியாசமான நிலையிலே இயேசு மகிழ்ச்சியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், அன்பு செய்யுங்கள் என்பது மட்டுமல்லாமல் பல விழாக்களிலும், திருமண விழாக்களும் சரி, பல்வேறுபட்ட விழாக்களில் மக்களோடு இணைந்து உண்டு மகிழ்கின்றார். அவரை பார்த்து மக்கள் சொல்லுகின்ற வார்த்தை, அல்லது அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை, பெருந்தீனிக்காரன், இவன் பாவிகளோடு உறவு கொண்டிருக்கின்றான். ஆக மனிதன் மனநிலை என்பது மாறிக்கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் ஆழமாக பார்க்கும் என்றால், இயேசுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள், இயேசுடைய வார்த்தையினால் குணமடைந்தவர்கள், இன்னும் பல்வேறு மக்கள் இவனை சிலுவையில் அறையும் என்று தனக்கு நல்லது செய்தவர்களையே கொலை குற்றத்திற்கு ஆளாக்குகின்ற, கொலை செய்ய தூண்டுகின்ற விதத்திலே கத்துவதை பார்க்க முடிகின்றது. இது நம்முடைய வாழ்வில் பல நேரங்கள் நடக்கும். நம்முடைய வாழ்விலே நமக்கு பலர் உதவி செய்திருப்பார்கள், நம்முடைய முன்னேற்றத்திற்கு துணை நின்றிருப்பார்கள். ஆனால் ஒரு கட்டத்திலே நாம் அவர்களை மதிக்காமல் விதித்து கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்றோம் என்றால், நாமும் இந்த வணங்கா கழுத்துள்ள மக்களை போன்றுதான் இருக்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம். என் மனம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? குரங்கு போன்று தாவி கொண்டிருக்கின்றதா? அதை போன்று சந்தர்ப்பவாத சூழல் ஏற்றாற்போல் என்னை மாற்றிக்கொண்டிருக்கின்றேனா? இயேசு நம்மிடம் விரும்புவது நமது எண்ணத்தை நேர்கோட்டை நோக்கி வைக்க வேண்டும். அதாவது ஒரு நோக்கத்தை நோக்கி வைக்க வேண்டும். நன்மையை செய்வதற்கு வைக்க வேண்டும். அன்பை நோக்கி இருக்கட்டும். ஆக அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வு பிறருடைய வாழ்வில் ஒளி ஊட்டக்கூடியதாக இருக்க வேண்டும், ஒழிய இருளை பரப்பக்கூடியதாக இருக்கக்கூடாது. இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு குறிப்பிடுகின்றது. சிந்தித்தவர்களாக இந்த நாளை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ முற்படுவோம். ஆமென்.